அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸு வந்து ஏற்கனவே கேட்ட மேத்ஸ் கொஸ்டின்ஸை வந்து ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2023 கொஸ்டின் ஏற்கனவே வந்து நம்ம 10 கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட தொடர்ச்சி தான் இது. இன்றைக்கும் நம்ம 10 கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2023 கேட்ட மேத்ஸ் கொஸ்டின்ஸ். சரிங்களா? நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இதை வச்சு நிறைய நமக்கு ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி ரிவைஸ் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். சரிங்களா? இப்போது 101லேருந்து கன்டினியூ பண்ண போகிறோம். இதில் கொஸ்டின் இப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, √4 இங்கே ப்ளஸ் போட்டு அப்புறம் √7 ஃபுல்லாக வரும். அப்புறம் √13 இது 3 கவர் ஆகிரும். அப்போ √21 ஃபுல்லாக கவர் ஆகும். இப்படி தான் கொஸ்டின் இருக்குது. சரிங்களா? இது நம்ம ஒன்று பார்க்குறது தான் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒவ்வொரு ரூட்டாக கிளியர் பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு ரூட்டாக கிளியர் பண்ணுங்கள். அப்போது ஃபஸ்ட்டு இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இந்த 21 இருக்கட்டும், 13 அப்படியே இருக்கட்டும், √7 அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் இதை ஃபஸ்ட்டு இதை மட்டும் கிளியர் பண்ணுவோம். இப்போ √4 என்ன வரும்? 2. இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். சரிங்களா? அடுத்ததை கிளியர் பண்ணுங்கள். டென்ஷனே ஆகக்கூடாதுங்க. மேக்ஸ் போடும்போது டென்ஷனே ஆகக்கூடாது. இப்போ என்ன ஆயிடுச்சு? ஆட் பண்ணால் √9. கரெக்டுங்களா? அடுத்த ஸ்டெப்பில் √9 என்ன வரும்? 3. அடுத்த ஸ்டெப்பில் 13 + 3 என்னது? 16. அடுத்த ஸ்டெப்பில் 4. √16 4. அடுத்த ஸ்டெப்பில் 25. அப்போ √25 5. இப்படி தான் ஆன்சர் வரும். பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். இது வந்து கொஸ்டின் ஒவ்வொன்றா கிளியர் பண்ணுறோம். பின்னாடி இது தான் பண்ணணும். இப்போ √4. இப்போ அது வந்து என்ன ஆயிடுச்சு? 2. அடுத்து இந்த 7 2 ஆட் பண்ணுங்கள், 9. திரும்ப 9க்கு ரூட் கண்டுபிடிச்சிங்கன்னா 3. இது 2 ஆட் பண்ணிங்கன்னா 16. திரும்ப 16க்கு ரூட் கண்டுபிடிச்சா 4. திரும்ப இது 2 ஆட் பண்ணால் 25. இதுக்கு ரூட் கண்டுபிடிச்சா 5. 5 ஆன்சரில் இருக்கா? இருக்குது. ஆப்ஷன் பி. ஏக்கு அப்புறம் பி, சி மாற்றி போட்ட ஆப்ஷனை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதைத்தான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ √4 வந்து 2 ஆகும். 2 + 7 9ன்னு போட்டோம். அதே மாதிரி இதுக்கு ரூட் கண்டுபிடிச்சோம்னா இது 2 ஆட் பண்ணோம்னா இங்கே 3, இங்கே 13, அப்போ 16 ஆயிடுச்சு. திரும்ப இதுக்கு ரூட் போட்டிங்கன்னா இது 4 + 21 25ன்னு ஆயிரும். 25 ரூட் போட்டால் 5. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிமூவ் பண்ணிட்டு வாங்க. 4னா √4 2. இது 2 ஆட் பண்ணால் 9. √9 3. இது 2 ஆட் பண்ணால் 16. √16 4. இது 2 ஆட் பண்ணால் 25. √25 5. ஸோ ஆப்ஷன் பி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது வந்து ப்ரிப்போசிஷன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 7th 8th வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. fill in the blanks using any set of suitable numbers. அதாவது இங்கே 2 இது மிஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? இது நம்ம ப்ரிப்போசிஷனில் நம்மளுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் மீன் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்டீவ்னு ஒன்று படிச்சிருப்போம். சரிங்களா? இப்போது இது 2 இன்டூ பண்ணி வர ஆன்சர் வந்து இது 2 இன்டூ பண்ணி வர ஆன்சருக்கு சேமாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது 2 இன்டூ பண்ணி வர ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்போ 8 × 3 24ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது 2 இன்டூ பண்ணால் 24 வரும்னு பாருங்கள். சரிங்களா? அப்போ எது 2 இன்டூ பண்ணால் 24 வரும்? 8 3s are 24. ஸோ இங்கே எது 2 இன்டூ பண்ணால் 24 வரும் பாருங்கள். 6ம் 4ம் 6ம் 4ஐ இன்டூ பண்ணால் 24 வரும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ, 6 × 4. சரிங்களா? 6 × 4 இதுதான் இது. ஏபி சி டி, அதாவது ஏ × பிஏ ஈக்குவல் டு பி × சிஇ. ஸோ 6 × 8 3s are 24. ஸோ இங்கே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 6 × 4. நீங்கள் கேட்கலாம், இந்த சம்முக்கு அப்போது 4 × 6 எடுத்தாலும் கரெக்டாக தானே வரும், 4 6 are 24 தானே வருதுன்னு கேட்கலாம். அதுவும் வந்து கரெக்டு தான். ஸோ இதில் வந்து ரெண்டுமே வந்து கரெக்டு தான். 6 × 4 இன்ட்டு பண்ணால் 24 தான் வரும். 4 × 6 இன்ட்டு பண்ணாலும் 24 தான் வரும்.
ஸோ நீங்கள் எதை போட்டாலும் கரெக்டு தான். By selling an article for rupees 7,200, a shopkeeper loses 10%. What is the cost price of an articleனு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து ஒரு ஆர்டிக்கிளை வந்து 7,200க்கு அவன் சேல் பண்ணும்போது 10% லாஸ் ஆகுது அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு வாங்கியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து நமக்கு அழகு போல் ஒரு ஃபார்முலா இருக்குது. காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃபார்முலா வச்சு தான் போட போகிறோம். காஸ்ட் ப்ரைஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா, இப்போ இங்கே எழுதிக்கலாம். செல்லிங் ப்ரைஸ் வந்து 7,200. அவன் எவ்வளோ லாஸ் பண்ணுறான்? 7,200க்கு சேல் பண்ணும்போது 10% வந்து லாஸ் ஆகுதுன்னா சிபி என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் கொஸ்டின். பை செல்லிங் அன் ஆர்டிக்கிள் ஃபார் rupees 7,200, a shopkeeper loses 10%. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் அன் ஆர்டிக்கிள்? ஸோ இந்த 4 ஆப்ஷனில் என்ன ஆப்ஷன் பார்க்கணும். ஸோ இதில் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும். அது அப்புறம் நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இதுதான் கொடுத்துருக்கிறத நோட் பண்ணிக்கோங்க. செல்லிங் ப்ரைஸ் 7,200, லாஸ் வந்து 10%னா சிபி வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சிபிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சிபியோட ஃபார்முலா என்னென்னா, லாஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 100/100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்டூ எஸ்பி. இது ஒரு ஃபார்முலா. சிபி கேட்குறாங்க. செல்லிங் ப்ரைஸும் லாஸும் கொடுத்துட்டாங்க. செல்லிங் ப்ரைஸும் லாஸும் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். 100/100 மைனஸ் லாஸ் இன்டூ எஸ்பி. அவ்வளோதான். அப்போ 100/100 மைனஸ் லாஸ் எவ்வளவு? 10. இப்போ 100ல் 10 போச்சுன்னா 90 இன்டூ எஸ்பி எவ்வளவு? 7,200. இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 8 டைம்ஸ் வருதா? 80. அப்போ 80 × 100 8,000 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கான். அப்போது 7,200க்கு அவன் சேல் பண்ணான்னா ஆட்டோமேட்டிக்காக என்னது? அது லாஸ் தான். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ் ஆகிருக்கு? 10% லாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுன்னா போதும். சிபி கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ்பியும் லாஸும் கொடுத்தாங்கன்னா 100/100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்டூ எஸ்பி. இப்போ 100/, லாஸ் வந்து 10% கொடுத்துருக்காங்க. ஸோ 100 மைனஸ் 10 90 ஆயிரும். 90 இன்டூ எஸ்பி எவ்வளவு? 7,200. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா ₹8,000 வருது. ஸோ 8,000 எந்த ஆப்ஷனில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷனில் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது 104. அசர்ஷன். We can construct a rhombus when 2 of its diagonals are given. 2 diagonal இருந்தால் நம்மளால் வந்து ராம்பஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுங்கிறாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா, ராம்பஸ் இஸ் எ ஸ்பெஷல் குவாட்ரிலேட்டர் வித் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் டயகனல் கட் அட் ரைட் ஆங்கிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ரெண்டும் கரெக்டா அப்படின்னு பார்க்கணும். நம்மளை பொறுத்தவரைக்கும் ராம்பஸ் பற்றி நம்ம நல்லா தெரியும். ராம்பஸ்னால் எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். டயகனல்ஸ் வந்து கட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள்ஸ் தான். ஸோ இது வந்து ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் ஏ. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ டயகனல்ஸோட லென்த்து தெரிஞ்சாலே நம்மளால் வந்து ராம்பஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். 105. In triangle ABC, the line L1 is perpendicular bisector of இது line L1. The triangle ABC line L1 is a perpendicular bisector of BC. BC equal to 8 cm, SM equal to 3 cm, then the value of CS ன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்குது அப்படின்னா, ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த படம் அவனையும் கொடுத்துருவான். இந்த படம் அவங்களே கொடுத்துருவாங்க. L1 is perpendicular bisector of BC. அப்போ பிசியோட perpendicular bisector L1. perpendicular bisector என்ன அர்த்தம்னா, இது ரெண்டாக பிரிச்சிருதுன்னு அர்த்தம். இப்போ இங்கே 10 இருந்துச்சுன்னா இங்கே 5 இங்கே 5 அதான் அர்த்தம். ரெண்டாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் perpendicular bisector. அப்போ இது சப்போஸ் இது வந்து எஸ்ன்னு கொடுத்துருக்கான். இந்த டயக்ராம் புக்கில் கொஸ்டினில் இருக்குது. நோட் பண்ணி நான் இப்போ வரைகிறேன். ஆனால் கொஸ்டினில் இருக்குது, நீங்கள் வரைய வேண்டாம். இதுதான் கொஸ்டின். இதில் கொடுத்துட்டான். இப்போ அவன் என்ன கேட்குறான்னா, சிஎஸோட வேல்யூ கேட்குறான். இது வந்து சிஎஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. என்னென்ன ஆப்ஷன்னா 2.5, 5, 6, 4 4 ஆப்ஷன் இருக்குது.
நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்கான்னா பிசி வந்து 8ன்னு கொடுத்துட்டான். இப்போ பிசி வந்து 8ன்னு கொடுத்துட்டானா என்ன அர்த்தம்? இது 4ன்னு ஆயிரும், இது 4ன்னு ஆயிரும். ஏன்னா இது வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்கா? எஸ்எம் 3ன்னு கொடுத்துட்டான். எஸ்எம் 3. அப்போது நம்மளுக்கு இதுதான் கேட்குறாங்க. இப்போது நல்லா நோட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரிஞ்சு போயிடும். இது என்ன சைடு? அப்போ இது வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். அப்போ இது 90 டிகிரியா? அப்போ இது என்ன ட்ரையாங்கிள் வந்துருச்சு? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துருச்சா பாருங்கள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வருதா பாருங்கள். ஏபிசி கொடுத்துருந்தாங்க. இது வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னு கொடுத்துட்டான். ஸோ இது எம்முன்னு எடுத்திருக்கோம். இது வந்து L1ங்கிற லைனு. இங்கே ஒரு எஸ்ன்னு வச்சு, ஏன்னா எஸ்சிக்கு வேல்யூ கொடுத்துருக்கான், எஸ்எம்முக்கு வேல்யூ கொடுத்துருக்கான் 3ன்னு. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். எஸ்சி என்னன்னு கேட்குறாங்க. இந்த பிசியோட ஃபுல் லென்த்து 8ன்னு கொடுத்துட்டான். அதனால் இதை 4ஆக பிரிச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா தெரியுது, இது ரைட் ஆங்கிள் இல்லையா? அப்போ இது வந்து ஹைபாத்தனஸ். அப்போ ஹைபாத்தனஸ் வேணும்னா என்ன பண்ணுவோம்? இதோட ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர். ஹைபாத்தனஸ்னால் பெரியவன். ஹைபாத்தனஸ்னால் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். படுத்துட்டு ஜம்முன்னு இருக்கான். அப்போ இவன் தான் படுத்துட்டு ஜம்முன்னு இருக்கான, இவன் தான் பெரியவன். அப்போ என்ன பண்ணால் ப்ளஸ் பண்ணி ஞாபகம் வச்சுங்க. இதோட ஸ்கொயரையும் ஆட் பண்ணி ப்ளஸ் பண்ணி ரூட் கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். இதெல்லாம் வந்து சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். இதான் ஹைபாத்தனஸ்ன்னு படிச்சிருப்போம். அப்போ இதுக்கு எதுக்கு ஈக்குவல் ஆகும்னா இதோட ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டுக்கணும். இப்போ இங்கே 5 இருந்துச்சு, இங்கே 3 இருந்துச்சுன்னா 5 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். இது ரூட் கண்டுபிடிச்சா இது நம்ம கண்டுபிடிப்போம். இதுதான் மெத்தட். மேக்ஸ் தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள். இங்கே வந்து இது 3, இது 4 இருக்குது. ஸோ அதை மட்டும் எடுத்து நோட் பண்ணுவோம். இங்கே வந்து இது என்ன இருந்துச்சு? 4, இது வந்து 3. அப்போ ஹைபாத்தனஸ் வேணும்னா 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயருக்கு ரூட் கண்டுபிடிச்சா போதும். அப்போ 16 + 9. அப்போ ரூட் ஆஃப் 25. இப்போ ரூட் ஆஃப் 25 என்ன வரும்? 5. இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். இதுக்கு வந்து ஸ்டெப் எழுதுனவங்களுக்காக எழுதிக்கிறேன். உங்களுக்கு எக்ஸாமில் ஸ்டெப்பெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. இந்த ஸ்டெப்பெல்லாம் தேவையே இல்லை. சொல்கிற இந்த ஷார்ட்கட்டை போட்டுங்க. இதுதான் வந்து ரைட் ட்ரையாங்கிள். ஸோ இது 4, இது 3. இது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயரை கண்டுபிடிச்சிட்டு ரூட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது கிடச்சிரும். அவ்வளோதான். அடுத்தது 106. 10 coins are tossed. Find the probability to get exactly 2 head. 10 காயினை டாஸ் பண்ணுறாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 2 ஹெட். சரிங்களா? அப்போ 10 காயினை டாஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ எப்படி எழுதுவோம்? மொத்தம் எவ்வளோ வரும்? 10 காயினை டாஸ் பண்ணுறாங்கன்னா 2 power 10. அப்போ எவ்வளவு? 2 power 10க்குலாம் வேல்யூஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1024. 2 ஹெட்டு வந்து நமக்கு எக்ஸாக்ட்லி கிடைக்கணும். அப்போது 2 power 10, அப்போ 1024 வந்து மொத்தம் வரக்கூடிய சான்ஸ். கரெக்டுங்களா? இப்போ அவன் கேட்குறது என்னென்னா எக்ஸாக்ட்லி 2 ஹெட். எக்ஸாக்ட்லி 2 ஹெட்டுனா நம்ம எத்தனை வாட்டி டாஸ் பண்ணுறோம்? அதாவது 10 காயின்ஸாக டாஸ்ட். 10 காயினை நம்ம டாஸ் பண்ணுறோம். அப்போது என் ஆஃப் ஏ என்ன வரும்? நம்ம 10 காயினை டாஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? எக்ஸாக்ட்லி 2 ஹெட்டு கிடைக்கணும். அப்போ 10C2. அப்போ 10 × 9/2 × 1. இது போட்டிங்கன்னா 45 வருது இல்லைங்களா? இப்போ 45/1024 தான் ஆன்சர். 45 என் ஆஃப் ஏ/என் ஆஃப் எஸ்ன்னு போடுவோம். இதுதான் என் ஆஃப் எஸ்ஸு. இப்போ 45/1024. இப்போ ஆப்ஷன் டி. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். மொத்தமாக வந்து 10 காயின்ஸை டாஸ் பண்ணுறாங்க. கேட்குறது எக்ஸாக்ட்லி 2 ஹெட். இப்போ 10 காயின்ஸை டாஸ் பண்ணுறாங்க. அப்போ 2 power 10 1024. அவன் கேட்குறது என்ன? 10 காயினை டாஸ் பண்ணுறா, எனக்கு வேண்டியது 2 ஹெட்டுங்கிறான். அப்போ இதுக்கு நீங்கள் வேல்யூ போட்டிங்கன்னா 45 வருது. அப்போ P ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ/என் ஆஃப் எஸ். இதுதான் தேவையானதை என் ஆஃப் ஏ. மொத்தமாக உள்ளது என் ஆஃப் எஸ். இப்போ 45/1024. சரிங்களா? அடுத்து 107. வேரியன்ஸ் ஆஃப் த வேல்யூ ஆஃப் XYZ is 9. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த வேல்யூஸ் ஆஃப் X + Y, Y + 7, Z + 7 கேட்குறான். அதாவது வேரியன்ஸ் ஆஃப் XYZ வந்து 9ன்னு கொடுத்துட்டான். கேட்குறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா என்ன ஃபார்முலானா ரூட் ஆஃப் வேரியன்ஸ்னு ஒரு ஃபார்முலா இருக்குது.
அதே மாதிரி வேரியன்ஸ் சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை ஸ்கொயர் பண்ணிடுங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டாங்கன்னா வேரியன்ஸ்க்கு ரூட் போடுங்க. வேரியன்ஸ் கேட்டாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டாங்கன்னா ரூட் ஆஃப் வேரியன்ஸ், வேரியன்ஸ் கேட்டாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டையும் போட்டு குழப்பாதீங்க. ஏதாவது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷனாக ரூட் ஆஃப் வேரியன்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே இது வேரியன்ஸ் அப்போ வந்துச்சுன்னா இது ஸ்கொயர் ஆகிடும். அதாவது 1 ஞாபகம் வச்சுங்க. அப்போது இது வேணும். வேரியன்ஸ் எவ்வளவு? 9. இப்போ சிக்மா ஈக்குவல் டு 3. அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 3. அப்புறம் ஏன் இங்கே இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை பொறுத்த வரைக்கும் அடிஷன் பண்ணும்போதோ ஏதாவது எல்லா நம்பர் கூடயும் ஏதாவது ஒரு நம்பரை ஆட் பண்ணும்போதோ சப்ராக்ட் பண்ணும்போதோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மாறாது. அதனால் நீங்கள் 3 போட்டுக்கலாம். இப்போ இதே சம்முக்கு இங்கே வந்து 7x 7y 7z இந்த மாதிரி 7ஆல் பெருக்கி கொடுத்துருந்தாங்கன்னா, மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா, நீங்கள் இந்த வந்த ஆன்சரை திரும்ப நீங்கள் 7ஆல் இன்டூ பண்ணி அப்போ 21 தான் நம்ம எழுதியிருப்போம். ஏன்னா இன்டூ பண்ணும்போது இன்டூ பண்ணிக்கணும் ஆன்சரை, டிவைட் பண்ணும்போது அதே நம்பரால் டிவைட் பண்ணிக்குவோம். ஆனால் அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ணும்போது ஒவ்வொரு நம்பர் கூடயும் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணும்போது அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட புது வேல்யூ வந்து மாறாது. இப்போது இப்போ இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து ஒரு 5 நம்பர் கண்டுபிடிச்சிருக்கான், 10 வந்திருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போது 5 நம்பர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு நம்பர் கூடயும் அந்த 5 நம்பரில் ஒவ்வொரு நம்பர் கூடயும் 2 ஆட் பண்ணிக்கிட்டே வராங்கன்னா புதுசாக ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன கேட்டாலும் நம்ம 10 தான் போடுவோம். ஏன்னா ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி எல்லா நம்பரையும் மைனஸ் பண்ணுவாங்க. அதே இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 10 வந்திருக்கு. ஒவ்வொரு 5 நம்பருக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 10ன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு நம்பரையும் 2ஆல் மைனஸ் பண்ணிக்கிட்டே வராங்க அப்படின்னா புது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மாறாது, அதே 10 தான் வரும். ஸோ ஆட் பண்ணும்போதும் சப்ராக்ட் பண்ணும்போதும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சேஞ்ச் ஆகாது. அதே இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 10, 5 நம்பருக்கு அதையவே வச்சுக்குவோம். ஒவ்வொரு நம்பரையும் அவன் 2ஆல் இன்டூ பண்ணிக்கிட்டான்னா புது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா இதையும் நம்ம 2ஆல் இன்டூ பண்ணுவோம். புது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 20 தான். இன்டூ பண்ணால் அதே நம்பரால் புது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இன்டூ ஆகிடும். அதே மாதிரி சப்போஸ் டிவைட் பண்ணிங்கனாலும் புது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து டிவைட் ஆகும். அப்போ 10/2ன்னு போட்டு 5 தான் போடுவோம். அப்போது நீங்கள் பாருங்கள், பெருக்கல் வகுத்தல் அதாவது மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வந்ததுன்னா எதாவது மல்டிப்ளையாக இருக்கோ அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபைனல் ஆன்சரையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. டிவிஷனால் எதாவது டிவைடாக இருக்கோ அதே மாதிரி புதுசாக வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷனையும் டிவைட் பண்ணிடுங்க. அடிஷன் சப்ராக்ஷனாக நீங்கள் சேஞ்ச் பண்ணவே வேணாம். இங்கே பாருங்கள், அடிஷன் சப்ராக்ஷன் தான். ஸோ சேஞ்ச் பண்ணவே வேணாம். இங்கே என்ன வந்திருக்கோ அதுதான் ஆன்சர். அப்போ 3 தான் ஆன்சர். இப்போ 3 தான் ஆன்சர். நிறையா பேர் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே ஒவ்வொன்று கூட 7 ஆடாக இருக்குது, அப்போ இந்த 3 கூட 7 ஆட் பண்ணால் 10ன்னு எழுதியிருப்பாங்க. அதான் இங்கே தப்பு பண்ணியிருப்பாங்க. அது அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் டிவிஷனோட புது வேல்யூ மாறவே மாறாது. மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணும்போது தான் ஸ்டாண்டர்ட் டிவிஷனோட புது வேல்யூ மாறும். இந்த 4 ஐடியா படிச்சுக்கொள்ளுங்க. இதை வச்சு ஒரு சம் கேட்டே இருக்கிறாங்க. ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 8 பார்த்தீங்கன்னா ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ்னு கேட்டு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கான். இங்கே பாருங்கள், இப்படி போட்டிருக்கானுங்க. இவ்வளோதாங்க. இதில் வந்து எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிங்க. மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் பாருங்கள். 1 2 3 4 கரெக்டுங்களா? அடுத்து கலர் மாற்றிக்குவோம். 1 2 3 4. இப்போ 4 4 8 ஆச்சா? அதுக்கப்புறம் யோசிங்க. அப்புறம் 9 10 11 12. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 12 ட்ரையாங்கிள்ஸ். போட்டிக்கலன்னா இன்னொரு வாட்டி போடுவோம். இது ஸ்கொயர் ஷேப்பில் தான் வரும். நான் கொஞ்சம் புரியிருக்கா அகலமாக போட்டிருக்கேன். இதில் அவுட் வந்து ஸ்கொயர் ஷேப் தான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 கரெக்டுங்களா? ஏன்னா இது ஒன்று ஸ்கொயர் ஷேப் தான். இந்த மாதிரி 8 வந்துருச்சு. அடுத்து எப்படி போடுறோம் அப்படின்னா இந்த க்ரீனில் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் அதே மாதிரி இது. அப்போ 4 8 12. சரிங்களா? அடுத்தது சிம்பிளிஃபைன்னு கொடுத்து 81 பவர்
-3/4ன்னு கொடுத்துருக்காங்க. 81 பவர் -3/4. இது நீங்கள் வந்து ஒன்றுமே பயப்பட வேணாம். 81க்கு எல் டிவிஷன் போடுங்க. போட்டால் எத்தனை வந்துருச்சு? 3 1 2 3 4 3 நடுக்கு 4 3/4. அப்போது 81க்கு என்ன போடலான்னா 81ஐ 3/4ன்னு போட்டுட்டு பவர் என்ன கொடுத்துருந்தான்? -3/4. சரிங்க, இதை ஒன்றும் பண்ணல. 81ஐ 3/4ன்னு போட்டிருக்கோம். பவர் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா -3/4. இந்த இன்டூ புரியலன்னா அப்படி ப்ராக்கெட்னாவே இன்டூ தான், புரியலன்னா பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப்பில் இப்படி எழுதிக்கிங்க. ப்ராக்கெட்னால என்ன அர்த்தம்னா பவரை வந்து இன்டூன்னு அர்த்தம். ப்ராக்கெட் எடுத்தால் இன்டூ போட்டுக்கலாம். இப்போ 4 உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் மிச்சம் என்ன இருக்குது? 3 நடுக்கு -3 3/-3. இந்த மேலே மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அவனை என்ன பண்ணலான்னா கீழே உட்கார வச்சுட்டா அவன் திருந்திடுவான், ப்ளஸ் ஆகிடுவான். அதாவது நெகட்டிவாக உள்ளவனை மேலே நெகட்டிவ் வந்து மேதாவியாக இருக்கிறான், அவனை என்ன பண்ணணுன்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 1/, போட்டுங்க. அவனை கொடுத்து கீழே உட்கார வைங்க, திருந்திடுவான். அதுதான் கணக்கு. அப்போ 1/3 நடுக்கு 3, அதாவது 3/3. அப்போ 27. இப்போ 1/27 ஆப்ஷனில் வருதான்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து 1/ன்னு வரும், டைப்பிங் மிஸ்டேக்கு. இது வந்து -1/. சரிங்களா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. 81ஐ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் தான் வரும். ஸோ 3 டேபிளை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அப்போ 3/4 வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க. 3/4 -3/4. அப்போது ப்ராக்கெட் வந்தால் இன்டூன்னு அர்த்தம். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ என்ன மிச்சம்? 3/-3. மேலே உட்காந்துருக்கால, நெகட்டிவாக இருக்கிறான். மேலே எப்படி உட்காரலாம்? அப்போ அவனை கொண்டு வந்து கீழே போடுங்க, திருந்திடுவான், ப்ளஸ் ஆகிடுவான். இப்போ 1/27. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1/27, 109. சரிங்களா? அடுத்து 110ல் ஒரு சம் இருக்குது. மேட்ச் த ஃபாலோயிங்கு. அதையும் பார்த்துட்டா இப்போ 10 சம்ஸ் கவர் ஆயிரும். பார்க்கலாம். அடுத்து 110வது சம்மு. அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 10th சம் இது. இதோட இந்த வீடியோ க்ளோஸ் ஆகுது. இந்த சம் ரொம்ப முக்கியம். இது நீங்கள் இந்த ஆப்ஷனை பார்க்காமையே நீங்கள் வந்து ஆன்சரை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா தான் குழப்பாமல் இருக்கும். இதில் பாருங்கள், இங்கே 2 நம்பர் இருக்குது பாருங்கள். 12 1, அதாவது போடாமலே கண்டுபிடிக்க ட்ரிக்ஸ் சொல்கிறேன். இது 12, இது 72. ஹெச்சிசிஎஃப்னாவே எப்போவுமே எப்படி தான் வரும்? கம்மியாக தான் வரும். ஏன்னா காமன் தான். ஸோ இதுக்கு வந்து 12 வரும். எல்சிஎம்முக்கு 72 வந்துடும். இது நீங்கள் அப்புறமா வேணால் செக் பண்ணி போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஏவோடதை நம்ம போட்டலாம் இல்லையா? இந்த டிவிசிபிள் பை 4 and 8 கேட்குறாங்க. இந்த லாஸ்ட்டு 3 நம்பர் எடுத்திங்கன்னா போதும். லாஸ்ட்டு 2 நம்பர் வந்து 4th டேபிளில் வந்துச்சுன்னா டிவிசிபிள் பை 4. அப்போ 48 வருது. ஸோ இது 4 டேபிளில் வரும். ஸோ இது டிவிசிபிள் பை 4 கரெக்டு. லாஸ்ட்டு 3 நம்பர் எடுங்க. அது 8 டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். 5 8s 40, பேலன்ஸ் 4, 48 ஆகும். 6 8s 48. ஸோ அது 8 டிவைட் ஆகும். ஸோ இது வந்து ஏவாயிரும். இது வந்து ஆப்ஷன் ஏ. 3 கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு நம்ம ஆப்ஷன் அடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஏக்கு 5. ஏக்கு 5ல் 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ இதை அடிச்சு விட்டுடலாம். இந்த 3 எதுன்னு பாருங்கள். அடுத்து பிக்கு 12 கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது பிக்கு 1. பிக்கு 1னா இதை அடிச்சு விட்டுடலாம். ஏன்னா இது 2 தான் பிக்கு 1 இருக்குது. அடுத்தது என்ன கண்டுபிடிச்சோம்? சிக்கு 4. சிக்கு 4. ஒரு ரெண்டுமே பாருங்கள், இது வரைக்கும் கரெக்டாக கொடுத்துட்டான். ஸோ இது நம்ம அடுத்தது இன்னொன்று கண்டுபிடிச்சாதான் இதுவாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ மிச்சம் தானே இது 2 கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. 58 69, 58 69 என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் தான் செக் வைக்கிறான் பாருங்கள். கோப்ரைமா ப்ரைமா, கோப்ரைமா ப்ரைமா அது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஏன்னா 58 வந்து ஈவன் நம்பர், அது ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது. அப்போ இது கோப்ரைம். இன்னொன்று கோப்ரைம்னா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கோப்ரைம்னா என்னென்னா இது 2க்கும் காமன் ஃபேக்டர் வந்து இப்போ 58க்கும் 69க்கும் கோப்ரைம்னா என்னென்னா 2க்கும் காமன் ஃபேக்டர் வந்து 1 தவிர வேறு எதுவுமே இருக்காது. இப்போ 58க்கும் 69 பார்த்தீங்கன்னா கோப்ரைம் தான். ஏன்னா 2 காமன் ஃபேக்டர் வந்து 1 தான், வேறு எதுவும் வராது. இது இன்னொன்று ப்ரைம் நம்பர் சொல்ல முடியாது. ஏன்னா 58 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் வரவே வராது. ஸோ இதுக்கு இதுதான். அப்போது டிக்கு
2 வருது. டிக்கு 2 வரனா அப்போ இந்த ஆப்ஷன் தான் வரும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே இதெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணோம். இது ரெண்டில் ஏதோ ஒன்று பார்க்கணும். ஸோ இந்த டியை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த 1 கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா 3 நீங்கள் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அது நோ யூஸ் ஆகிடும். 58 to 69 கோ ப்ரைம் தான். அப்போ டிக்கு 2 தான் வரும். அப்போது ஆப்ஷன் பி தான் அது கரெக்ட் ஆன்சர். இப்படி தான் நீங்கள் போடணும். சரிங்களா? இப்போது இது ரெண்டும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க. இது ரெண்டும் நம்ம ஃப்ளூக்கில் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். ஹெச்சிசிஎஃப் தெரிஞ்சுக்கோங்க. 36க்கும் 24க்கும் ஹெச்சிசிஎஃப் பார்த்திங்கன்னா 2 டேபிள்லேருந்து ஆரம்பிப்பீங்க. 18 12 திரும்ப 2 டேபிளில் போடுவீங்க. 9 6 3 டேபிள் அவ்வளோதான், காமன் முடிஞ்சிச்சு. அப்போது 2 2 4 4 3 12 இது வந்து ஹெச்சிசிஎஃப். எல்சிஎம்னு இது எல்லாத்தையும் இன்டூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? 72 வந்துடும். ஸோ அதே மெத்தடு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து இந்த இது தெரியல, இந்த ஒரே ஒரு இது மட்டும் தெரியலனாலே நம்ம தப்பு பண்ணிடுவோம். அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க. ப்ரைம் நம்பர்னால் என்ன, காம்போசிட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மேக்ஸ் படிக்காதவங்களும் ப்ரைம் நம்பர்னால் என்னென்னா அது 2 ஃபேக்டர் தான் இருக்கும். பாருங்கள், 1 டேபிள் வரும், 2 டேபிளில் வரும், 1 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும். இப்போ 17 பார்த்திங்கன்னா 1 டேபிளில் வரும், 17 டேபிள் வரும். இந்த மாதிரி 2 ஃபேக்டர் வருதுன்னா ப்ரைம் நம்பர். மோர் தேன் 2 ஃபேக்டர் வருது காம்போசிட் நம்பர். அவ்வளோதான். இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேக்ஸில் வந்து எதை கேட்டாலும் நம்ம போட்ட முடியும். இதோட 10 சம் முடியுது. நீ பேலன்ஸ் உள்ள 2023 அடுத்த பேலன்ஸ் உள்ள இன்னும் ஒரு 10 சம் இருக்குது இல்லைங்களா? 30 சம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் போட்டு அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி சம்ஸை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுக்கு ரிவிஷன் பண்ணோன்னா இதில் தான் நம்பரை மாற்றி பேட்டர்னில் இதே பேட்டர்னில் தான் வேறு சம் கேட்பான். அதில் உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் எஸ்ஜிடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டிஇடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸு நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சிக்கும் இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.